ஸோ ஹாய் கமெண்ட்ரி ஸ்குவாட், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான கண்டென்ட்டோட வந்திருக்கேன். அதாவது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் தான். கிட்டத்தட்ட 9 months ஆச்சு இந்த வீடியோ போட்டு. இந்த வீடியோடைய பாட்டு போடணுமா வேண்டாமா நான் கேட்டிருந்தேன். ஆனால் யாருமே ரொம்ப நாளாக வந்துட்டு எந்த ஒரு கமெண்ட்டுமே பண்ணலை. அதனால நான் அந்த ஐடியாவை அப்படியே விட்டேன். ஆனால் திடீர்னு நேற்று வந்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த கண்டென்ட்டை அவர் கேட்டதுனால மட்டும் போடலை. அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் இனி பார்ப்பீங்கிறதுக்காக தான் நம்பர் போடுறேன். ஸோ எல்லாருமே பாருங்க. டே புட்டி, நீ முதல்ல போ. பெண்கள் ஃபர்ஸ்ட்னு பீத்திக்கிட்டு போவல்ல. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிற முன்னாடி போங்க. பப்பி ஃபேஸ் வைக்காத சைக்கிள். நீங்க ஒரு மேதாவி. அது எனக்கும் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுற வழியை பாரு. 10 நிமிஷத்துக்குள்ள இங்க இருந்து போகணும். 5 நிமிஷம் 8 நிமிஷம். வளைந்து கேள்விக்கு மேக்ஸ் தெரியாது. உங்க அப்பா பண்ணிட்டு இருக்கா. ஓகே, டான் சீரிஸ் எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் சீரியஸாக தான் இருந்திருக்குது. ஏன்னா வந்துட்டு டான் சீரிஸ் நல்லா இதாக இருக்குது. ஆனால் அதில் வந்துட்டு என்ன ப்ராப்ளம்னா, ஒரு நல்ல யூனிக்கான எந்த ஒரு விஷயமும் அந்த அனிமேல கிடையாது. அவங்க யூனிக்காக பண்ணுங்கிறதுக்காக காமெடியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அடுத்தடுத்த ஸ்டோரியில் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில்லியான விஷயத்தை வச்சு தான் கொண்டு போயிருப்பாங்களே தவிர அந்த வேர்ல்டை பில்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இதே நம்ம பழைய அனிமேஸ் எடுத்துட்டோம்னா, உதாரணத்துக்கு நருட்டோ இல்லை டிராகன் பால் எடுத்துட்டோம்னா, நிறைய யூனிக்கான விஷயத்தை வச்சு அந்த வேர்ல்டை செம்மையாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. காமெடிக்காக மட்டும் எதுவும் பண்ணாமல் எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ வர அனிமேலாம் பாதி அது கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு சோலோ லெவலிங்ல கூட வெறும் ஃபைட்டையும் அந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட் மட்டும் வச்சு வந்து மொத்த சீரிஸுமே கொண்டு போயிருப்பாங்க. அதனால தான் சொல்றேன், இப்போ வர அனிமேலாம் அவ்வளோதான் வந்துட்டு யூனிக்கா எந்த விஷயமே இல்லை. இந்த சவுண்ட் எஃபெக்ட் கேட்டு ஆடுமாத்தா பாத்துல இருக்கிறவங்க ஒரு நிமிஷமா பேசினே நீ. ஆக்சுவலாக இந்த ரீல் வந்துட்டு உண்மை தான். ஏன்னா வந்துட்டு நருட்டோ கிட்ட மாட்டினா எந்த எனிமையுமே வந்து நருட்டோடைய பேச்சு கேட்காம செத்ததே கிடையாது தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நருட்டோ போட்டு பழக்கும் போது நருட்டோக்கு திருப்பி அடிக்கணும் கூட தோணாது. திருப்பி பெருசாக ஒரு ஸ்பீச்சை தான் போகணும்னு நினைப்பேன் நம்ம நருட்டோ. ஆனால் நம்ம நருட்டோ மாதராட்டையுமே அதை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் மாதரை எப்படியோ அதுலேருந்து தப்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி மாதரை முன்னாடி செத்து போயிடுவார் அந்த பேட்டில். நருட்டோ ஸ்பீச்சை மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு மாதராவே அந்த மொத்த வாரியும் நிறுத்திட்டு போயிருப்பாரு. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் எல்லாம் வியாபாரம் ஆக மாட்டேன். உனக்கு நீ வியாபாரம் பண்ணுறது நான் திருச்சியாக தூக்கின்னு வர முடியும். இந்த ரீல் வந்துட்டு செம்ம ஃபன்னான ஒரு ரீல் தான். ஏன்னா உண்மையாலுமே என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம ஜெனிட்ஸுவை செம்ம ஃபன்னாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் முடிக்கும் போது ஜெனிட்ஸுவை பயங்கர சீரியஸான ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ரீசன் இருக்குது ஜெனிட்ஸோ இப்போ இருக்கிறது காரணம். அந்த ஒரு காரணத்தை நான் பார்க்கறதுக்காகவே அந்த படத்தை நான் இப்படியாவது பார்த்தே ஆகணும். நீங்கள் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லைங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வழக்கம் போலதான் காலையில இருந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் நடக்கிறதுக்குள்ள பெரும் பிரச்சனையா போயிடுது. என்னடா அது? என்ன யாருக்கும் அழகாத அந்த குரங்கு உன் குரல் கேட பவ்யமா ஓடுது. உனக்கு கிங்காங்க என்ன சம்பந்தம்? அது என்னோட குரங்கோட போட்டோம்ல, உனக்கு வேணாம். இந்த ரீலை பற்றி பேசுகிறத விட லெவியை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லெவி கிட்டத்தட்ட ஆக்சுவலாக ஒரு இம்மார்ட்டல் நினைக்கிறேன். ஏன்னா மனுஷன் எவ்வளோ பேர் டைட்டன் கூட சண்டை போட்டுருக்காரு. கிட்டத்தட்ட நிறைய டைட்டன் கூட பயங்கரமாக சண்டை போட்டுருக்காரு நம்ம லெவி. ஆனால் இதுவரைக்கும் செத்ததே கிடையாது. ஏன்னா பீஸ்ட் டைட்டன் மட்டுமே எத்தனை வாட்டி அடி வாங்கியிருக்காரு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவ்வளோ பெரிய பீஸ்ட் டைட்டனையாக போட்டு பொழந்து கட்டியிருப்பார் நம்ம லெவி. சீசனுடைய லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் உயிரோடு இருந்திருப்பார் மனுஷனால தான் வந்துட்டு அந்த ஒரு ஹெல்ப்பால தான் அந்த அட்டாக் டைட்டனை கொண்டு இருக்க முடியும். ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன். அது நீ கவலைப்பட. நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. ஜெனிட்ஸும் உண்மையாலுமே நெசுக்கோவை கல்யாணம் பண்ணுங்கிற ஐடியாவில் தான் இருக்காரு. ஆனால் நம்ம தாஞ்சேரும் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. தாஞ்சேரும் உண்மையாலுமே ரொம்பவே நல்ல மனசு வச்சிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் அவர் எப்படி யோசிப்பாருங்கிறது தெரியல. நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. நீ நல்லவன் தான், அவன் கெட்டவன் தான். கொஞ்சம் ஏந்திரிக்க சொல்லுங்க. நான் ஏஞ்சி கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். நம்ம டோபிரமா வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ரேசிஸ்ட் தான். அதனால தான் இவர் வந்துட்டு உச்சியாக்கலன்னு இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். உச்சியாவை பார்த்தாலே கொள்ளுன்னு நினைக்கிற ஒருத்தர். ஆனால் நம்ம மாதரா வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட். அவர் உண்மையாலுமே எல்லாருமே நல்லா சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவர். ஆனால் இவங்க 2 பேர் தேர்ந்தெடுத்த பாதையில பயன்படுத்தி தான் நம்ம இவங்க 2 பேருமே பிரிச்சு வைக்கிறோம். அதாவது டோபிரமா நல்லவர், மாதரா கெட்டவர்னு. சிரிக்கி வாசம் காத்தோட நறுக்கி போடும் ஓகே, பேட்மேன் இந்த ரீல்ஸை நான் ஏன் போட்டிருக்கேன்னா, எனக்கு ஆக்சுவலாக பேட்மேன்னா ரொம்ப பிடிக்கும். டிசியில் பிடிச்ச ஒரே கேரக்டர்னா அது பேட்மேன் மட்டும்தான். அதுக்காக தான் நான் டிசியை பார்க்குறேன். உண்மையை சொல்ல போனால் நம்ம பேட்மேன் வந்துட்டு நைட்டும் சரி காலையிலும் சரி தூங்கவே மாட்டாராமா. மொத்தமாகவே காத்தம் சிட்டியே வந்துட்டு பாதுகாக்கிற வேலையாக பார்த்துருக்காராமா. ஸோ இவர் செத்தா மட்டும்தான் இவரால் தூங்கவே முடியும். நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்னு. திஸ் இஸ் வை மென் ஆல்வேஸ் லைக் பேட்மேன்.
ஸோ லாஸ்ட்டாக ஒரு சோகமான ரீலோட இந்த வீடியோ நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இந்த ரீல் வந்துட்டு நல்ல ஒரு கருத்துள்ள ரீல் தான். ஏன்னா உண்மையாலுமே நிறைய பேர் வாழ்க்கையில் தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில பேருடைய வாழ்க்கை வந்து பிரச்சனையில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன், 15 இயர்ஸ் அப்புறமா என் வாழ்க்கை எப்படி இருக்க போது நான் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல. ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது வாழ்க்கை. ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏன் இருக்குதுங்க பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக சொல்ல போனோம்னா, when present seems like hard, then future feels like easy. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு ஒரு நல்ல கருத்தோடு இந்த வீடியோ முடிச்சிருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோட தேர்ட் பார்ட் வேணுமாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோ முடிச்சிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஏடி கமெண்ட்ரி, நான் உங்கள் டிஏடி.